ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபியோடு வந்திருக்கோம். 200 வருட பழமையான ரெசிபி தான் இது. சிக்கன் வச்சு அரிசி மாவில் செஞ்ச தக்கிடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து ரெடிமேட் மாவு தான் எடுத்துருக்கிறேன். நான் சலிச்சிட்டு எடுத்துருக்கிறேன். மாவை பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்கு கொதிக்கிற தண்ணியில் இந்த மாவுக்கு தகுந்த உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து பெசரி விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிற சூட்டுக்கு இருக்கிறதுனால கை விட்டு பிசைய வேணாம், ஸ்பூன் விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவோட பதம் கொலக்கட்டை மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கணும். நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்துருக்கிறதுனால மாவு 3/4 அளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், பக்குவமாக மாவை பிசைஞ்சிட்டோம். இது சூடாக இருக்கிறதுனால இதை ஆறட்டும், அதுக்கப்புறம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தக்கிடி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 2 கிராம்பு, கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, பட்டை, சோம்பு இதை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க. ஓவர் குக்காக வதங்க வேண்டாம் வெங்காயம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தோம் அப்படின்னா தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ இது நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே அந்த மாவு ஆறிருக்கும், அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறிருக்கு. நல்லா ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இதில் வந்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துகிட்டு கையில் நல்லா ரோல் பண்ணி ஒரே அளவுக்கு வெடுப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவால் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. லேசாக தட்டிட்டு நடுவால் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு ஃப்ளாட்டாக போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள், தனியா பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகணும். இது கூடவே கறி சேர்க்க போகிறோம். இந்த நேரத்தில் 150 கிராமுக்கு கறி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பச்சை வாசனை இல்லாமல் கறியும் ஓரளவுக்கு தண்ணி கசிஞ்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் தண்ணி ஆட் பண்ணி கறியை வேக விட்டுக்கலாம். கறியும் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். சரியாக ஒரு 7 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 7 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா மசாலா பச்சை வாசனை இல்லாமல் கறியும் நல்லா வெந்துருச்சு. பிசைஞ்ச வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அரிசி கரைச்ச தண்ணியை தான் நம்ம ஊற்ற போகிறோம். முதல்ல ஊற்றிட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு கெட்டிப்பட்டுடும். அதாவது சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு அரிசி மாவை ஃப்ளாட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றுனதுமே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே சேர்த்துட்டு எல்லாமா கொதித்து வந்தால் போதும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உடையெல்லாம் உடையாது. நம்ம நல்லா சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால மாவு உடையவே உடையாது. மூடி வச்சு சரியாக ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு இது எடுத்து சாப்பிட்ற மாதிரி, அதாவது அந்த கறி பீஸையும் இந்த அரிசி மாவை கொலக்கட்டை மாதிரி ஆனதையுமே எடுத்து சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி கிடைக்கணும். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா சூடாக பரிமாறுங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியும் கூட, மினி டிஃபன் சாப்பிட்ற ஃபீலும் இருக்கும், வயிறு நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.